இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் முழுக்க செழியன் அண்ட் ஜெனி இவங்களுடைய விவகாரத்தை வச்சு தான் முக்கியமாக கதை இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ செழியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரிதாபமாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு, வேலை செஞ்சிட்ருக்காரு. அங்கே ஈஸ்வரி டிவி பார்க்குறேன், டிவி போட அதில் பாட்டெல்லாம் தாயாக பாட்டெல்லாம் பாட்டு அப்படியே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவெல்லாம் டிவியில் பார்க்கும்போதே அவருக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாரு. உடஞ்சி போயிட்டு ஆனால் அது இவங்களுக்கு புரியவே இல்லை. ஈஸ்வரிக்கு நேராக இந்த பாட்டி நான் மேலே போகிறேன், ஒரு கால் இருக்குது அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு மேலே போயிட்டு அழுதுட்டு இருக்காரு ரூம்குள்ளார போய் பாக்கியா போனால் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. திருப்பி ஹியரிங் வரப்போகுது, என்னை விட்டு என் குழந்தையும் ஜெனியும் போயிடுவாங்கன்னு தோணுது. நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், நான் ரொம்ப திருந்திட்டேன், அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும் இல்லைம்மா, என்னை விட்டு போயிடுவாங்களான்னு கேட்டால் எல்லாம் மாறிடும். இப்போ எனக்கு தெரியுது நீ எவ்வளோ மாறி இருக்க, என்னென்ன பண்ணுறேன்ட்டு எல்லாமே உனக்கு சரியாகி உங்கள் லைஃப் சரியாயிடும் பாரு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறாங்க. எல்லாத்தையும் நீ கவலைப்படாத அப்படின்னு பாக்கியா சொல்லி அடுத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜெனியை கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது ஹோட்டல் திறப்புலாவுக்கு அவங்க வருவாங்க. வந்ததுக்கப்புறமா என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ ராதிகாவுக்கும் கோபிக்கும் ஒரு சண்டை வேறு நடந்துருது. கோபி அப்படியே அவங்க வாக்கிங்லாம் போயிட்டு ஜாகிங்லாம் போயிட்டு ஹாப்பியாக கிளம்பி எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸடாக இருக்கேன், நான் கொஞ்ச நாளாகவே எனக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் வலியாகவும் துன்பமாகவும் துயரமாகவும் இருந்துச்சு, உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போய் அந்த ஹோட்டலில் உட்காந்துருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாயிட்டாங்க. ராதிகா நம்மளை தான் பாராட்ட போகிறார் போன்னு ஆன்னு பார்த்தா அவர் என்னுடைய பொண்ணு அவள் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறா. என் பசங்க 2 பேரும் ஜாகிங் எனக்கு ஷூலேஸ் கல்டுண்டா கூட கட்டி விடுறாங்க, என் கூட ஜாகிங் வராங்க. என் அப்பா என்னை அவ்வளோ தூரம் பாசமாக பார்த்துட்டு எவ்வளோதான் திட்டினாலும் என் மேலே பாசமாக இருக்காரு, எனக்கு என்ன வேணாலும் செய்யணுங்கிறாரு. என் அம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், வச்சு போது நிறுத்து அப்படின்ட்டாங்க அவங்க. நான் இப்போ தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்கவா, காசெல்லாம் எப்படி வெளில எடுக்கிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் போராடிட்டு இருக்கேன், கொடுத்த நகையை கூட வேணான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என் பேரை ஒரு வார்த்தை சொல்லலை, கண்ட பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், என் பேர் வரவே இல்லை. என் பேரை சொல்லிட்டு மற்றவங்க பேர் சொல்லியிருந்தாலும் அப்போ கூட பரவாயில்லன்னு ஏற்றுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு கோவப்பட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நமக்கு என்ன டவுட்னா இவர் அந்த வீட்டை வித்த காசு 18 லட்ச ரூபாய் சொலையாக கொண்டு போய் இவங்கள்ட்ட தான் கொடுத்தாரு. அந்த 18 லட்சத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாங்களா என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா நீங்களே ஆன்லைன் பேங்கிங்கில் போய் அதை உடச்சிக்கலாம் வேணுங்கும் போது, அதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. இப்போ அவருக்கு எவ்வளோ காசு தான் தேவை? இப்போ 18 லட்சம் வேணும்னா இப்போ எவ்வளோ காசு அவங்க தரலான்னு இருக்காங்க, நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இந்த சமயத்தை உடனே ஒரு வரைக்கும் யோசிக்கிறாரு, என்ன நான் கோவப்படுறா, கரெக்டு தான், அவள் நமக்காக பண்ணும்பொழுது அவள் பேர் நம்ம சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் கோபி அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த கடுப்போடையும் காண்டோடையும் பாக்கியா லைட் ஆஃப் பண்ணிட்டு போனவங்களுக்கு நீ என்ன லைட் ஆஃப் பண்ணுறதுலாம் லைட் ஆன் பண்ணுவேன்னு ஆன் பண்ணுறாரு. ஆனால் கரண்ட் பில் இவர் கொடுக்குறது இல்லை, கரண்ட் பில் பாக்கியா தான் கட்டிக்கிறாங்க. இந்த வீட்டுடைய செலவு காசுங்கிறது மளிகை ஜாமான் காசை மட்டும்தான் ராதிகா கொடுக்குறாங்க, மிச்சம் எல்லா செலவையும் பார்த்துக்கிறது பாக்கியா தனியாலாம். ஆனால் வெக்கமே இல்லாமல் அந்த வீட்டில் தங்குறதுன்னு தங்கிக்கிட்டு இன்னமும் உட்காந்துக்கிட்டு லைட் ஆன் பண்ணிகிட்டு இருக்காரு. லைட் ஆன் பண்ண உடனே என்ன பார்க்குறீங்க நீங்கள் மேடம், லைட் ஆஃப் பண்ணி நான் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி கோவப்படுறீங்களா? ஏன் அது கூட நான் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா? எப்படி இருந்த நீ எல்லாம் எவ்வளோ நெஞ்செடுத்த திமிரு இருந்தால் என்கிட்ட ஹோட்டலுக்கு வேலை பார்க்கணுங்கிற எல்லாரும் எதையாச்சும் நீ உருப்படியாக பண்ணியிருக்கியா? நீ முதல்ல இப்படி தான் வீட்டுக்குள்ளார மசாலா பொடிக்கு அரைச்சிட்டு இருந்த, அதையும் பாதியில் விட்ட. அப்புறமா எங்கேயோ போயிட்டு கல்யாணத்துக்கு சமைச்சிட்டு இருந்த, அதுவும் போச்சு. பேகை தூக்கிட்டு இங்கிலீஷ் கிளாஸ் போனால் அதுவும் போச்சு. காலேஜுக்கு போனால் அதுவும் போச்சு. எல்லாம் போச்சு உனக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த ஹோட்டலும் அப்படி தான், பாதியில் எப்போ போதோ தெரில. இதில் இவருக்கு நல்லது நினச்சி இவங்க காசெல்லாம் நகையை கொடுக்குறேன் வேலையை தரேன்னாங்க. இவர் எப்படி பேசுகிறாருன்னு பார்த்துங்க. உடனே இவ பாக்கியா எல்லாத்தையும் கேட்டு இப்போ கூட பாக்கியா திருப்பி பேசலாம் அவ்வளோதான் நமக்கு தோண்டிகிட்டு இருக்கும் போது பாக்கியா கரெக்டாக பேசிடுறாங்க. இப்போ என்ன எல்லாத்தையும் எழுப்பிடணும், சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, எல்லாருக்கும் மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ காலைல எழுந்திரிச்சாமா குளிச்சுட்டு காலைல எழுந்தோடனே காஃபி குளிச்சுட்டு பேகை மாட்டிட்டு வந்துட்டு சாப்பாடை சாப்பிட்டு நேராக ஆஃபீஸ் போயிட்டு வரதுங்கிற மாதிரி கிடையாது. எங்களுக்கு போராடணும், ஒன்று விஷயத்தையாக ட்ரை பண்ணணும், இதில் குடும்பத்தை பார்த்துக்கணும், மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அதுக்கும் நடுவில் 1000 பிரச்சனை வரும். அதை பார்த்தா இதை பண்ண முடியாது, இதை பார்த்தா அதை பண்ண முடியாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் மீறி நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும். அப்படி போராடி நான் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சில பேர் வெறும் பேகை மட்டும் மாட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க ஜாலியாக கிளம்பி. அப்படி இருந்தும் அவங்களால அவங்க பிஸ்னஸை காப்பாற்றிக்க தெரியாமல் சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள மாதிரி நல்ல இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க நக்கலா. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் பாக்கியா கிட்ட. சூப்பர் பாக்கியா அப்படின்னு பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி ரொம்ப ஓவராக கோவப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது பார்த்து அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு கடுப்பாகிறார் அப்படியே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனியாவும் பாக்கியாவும் சேர்ந்து ஜெனியோட வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க. இனியா கிட்ட முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவர் கோவப்பட்டால் கூட கண்டுக்காத விடு அப்படின்ட்டு கிளம்பி உள்ளார போய் குழந்தையெல்லாம் எடுத்து இனியா கொஞ்சி அப்புறம் பாக்கியா கொஞ்சி நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம், நீ வந்துரு கண்டிப்பாக, இதெல்லாம் நம்ம காசு வந்துச்சு, மாநாட்டிலேருந்து காசு வந்துச்சு, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க உடனே ஒரு கோவப்படுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஹியரிங் வரப்போகுது, என்ன உங்கள் மருமகளா எப்போ இந்த வீட்டை விட்டு வந்தாலும் அப்பவே கிடையாது, இவளை விட்டுருங்க, அத்து விட்டுருங்க, நரக வாழ்க்கையிலேருந்து அவள் மீண்டு வருவான் அப்படி இப்படிட்டு கோவப்பட்டு இருக்காரு. கேன்னு ஒரு சம் கத்திக்கிட்டே இருக்கும்போது நான் என் மருமகளை கூப்பிட்டேன், அவள் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும்,
ஜெனி வரதும் வராதும் அவள் விருப்பம், நான் கொடுக்குறத கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு குழந்தைய திருப்பி கொஞ்சிட்டு கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் அங்கே போகக்கூடாது, ஹியரிங் வருது, ஹியரிங்கில் டிவோர்ஸ் கொடுக்க சொல்லு அப்படின்னு ஒரு கத்திக்கிட்டே இருக்காரு. எப்பா தம்பி உனக்கும் பிபி வந்துட போகுது பார்த்துப்பா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க எல்லாரும். ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் முழுக்க வந்து செழியன் அண்ட் ஜெனி இவங்களுடைய